எல்லாத்துக்கும் தேவையான எல்லா பதில், விளக்கம், ரகசியம் எல்லாம் பைபிள்ல இருக்கு. ஆனா நாம் அதை படிக்காம உலகத்துக்கு பின்னாடி போய் அடுத்து என்ன நடக்கும்னு ஏஐ கிட்ட போய் கேட்கறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் இருக்கு. சாட் ஜிபிடி இந்த மாதிரி நிறைய இருக்கு ஏஐ டெக்னாலஜி. அதுக்கிட்ட போய் உட்காந்து மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்கான், என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி பண்ணலாம். உங்களுக்கு சொல்றேன், அத்தனைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் என்பது எல்லாத்துக்குமான பதிலை பரிசுத்த வேதாகமம் கொண்டதாக இருக்கிறது. சமயத்துக்கேற்ற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற எந்த ஏஐ டெக்னாலஜியாலும் உங்களுக்கு சொல்லவே முடியாது. இன்னும் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அது உங்க வாழ்க்கைக்கு தேவையான சமயத்துக்கேற்ற வார்த்தை. நீங்க என்ன செய்யணுங்கிறது ஆவியானவருக்கு தான் தெரியும். ஒரு பையன் போய் கேட்டிருக்கான், அந்த சாட் ஜிபிடி கிட்ட போய் கேட்டிருக்கான், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, என்ன செய்யலாம். இதுவே நம்ம ஆண்டவர்ட்ட கேட்டா அவர் சொல்லிருப்பார் பைபிள்ல இருந்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். சாட் ஜிபிடி சொல்லிருக்கு போய் சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்லி. இதான் டிஃபரன்ஸ். இந்த ஏஐ டெக்னாலஜி இதை தான் செய்யும், எல்லாத்துக்கும் அதை தான் செய்யும். ஏதாவது ஒரு கணவனை விட்டு அல்லது ரொம்ப சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும் போது வேதம் சொல்லுது நீ போய் சமாதானம் பண்ணு, கூடுமானால் யாரோட சமாதானமா இரு, அதான் சொல்லுது. சாட் ஜிபிடி சொல்லுது இந்த ஆளை விட்டு வேற ஆளை பார்த்துக்க. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி. அது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லாது, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லும். சில நேரங்களில் அது உங்களுக்கு மாம்சத்துக்கு ஏற்ற போல இருக்கும். ஆனால் வேதாகமம் தான் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் அமைக்கக்கூடிய எல்லா வசனத்தையும் கொண்ட ஒரே புஸ்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க, நம்பாதீங்க. பைபிளை நம்புங்க, அதுதான் உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் இன்னைக்கு டெக்னாலஜியை நம்புறான். கூகுள்ல சொன்னா எல்லாம் கரெக்ட், யாருமே இல்லை. கூகுள் என்பது ஒரு வாந்தி, எல்லாரும் அதுல போய் போட்டு வச்சிருக்காங்க. அது தேவையான இடத்துல உங்களுக்கு அந்த வாந்தியை எடுக்குது, தேவையான ஆப்ஷன் கொடுக்குது, அவ்வளவுதான். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது என்னமோ பெர்ஃபெக்ஷன் நீங்க நினைச்சுக்கிறீங்க. கூகுள் பெர்ஃபெக்ஷன் இல்ல, இது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ், அவ்வளவுதான். அதுல அத்தனை டேட்டாஸ் இருக்கு, தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அது வாழ்க்கைக்கு தேவையானதை ஒரு நாளும் செய்யாது. இட் will give the information, it never change you the transformation. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கூகுள் இஸ் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொடுக்கிறது இல்ல. அதுக்கப்புறமா என்ன சொல்றீங்க, கூகுள் அப்படி சொல்லிச்சு, டிப்ரெஷன்ல போய் ஸ்ட்ரெஸ்ல போய் கடைசியில நீங்க ஓசிடி ப்ராப்ளத்துக்குலாம் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம சொல்றா. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருதாமா. இப்போ சொல்றேன், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஒரே மருந்து, அருமருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வசனம் என்கிறதான மருந்து தான். இதை நீங்க படிச்சா தான் உங்களுக்கு நல்லது. நீங்க டெக்னாலஜி வந்த பிறகு டிப்ரெஷன் அதிகமா இருக்கு, டெக்னாலஜி அதிகமான பிறகு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, டெக்னாலஜி வந்த பிறகு நோய் அதிகமா இருக்கு. பைபிள் அதான் சொல்லுது, அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம். இன்னைக்கு அதான் அதிகமா இருக்குது. ஆனால் வேதம் அதிகரிக்க அதிகரிக்க, சபைகள் அதிகரிக்க அதிகரிக்க, விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வியாதி குறையும், பலகீனம் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரெஷன் குறையும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், ரட்சிப்பு வரும். இதை தவிர மாற்று காரியம் இல்லவே இல்லை. எந்த காலகட்டத்திலும் இல்லை, இனி வருகிற காலகட்டத்திலும் இல்லை. ஆனா நீங்க தான் அப்படியே ஒரு டெக்னாலஜி வந்த உடனே அப்படி பிடிச்சிட்டு இது போதும், இது நம்மளை காப்பாத்திரும். ஒரு நாளும் காப்பாத்தாது. இன்னும் இந்த டெக்னாலஜி எல்லாம் உங்களை ஒரு கார்னர் பண்ண போது நீங்க பாருங்க. ஒரு நாள் சொல்றாங்க, ஏஐ கண்டுபிடிச்சவரே சொல்றாரு, ஒரு நாள் இந்த ஏஐ உங்களுக்கு விரோதமாக எழும்பும், வேலை வாய்ப்பை எடுத்து போடும், அநேகர் வேலை இல்லாமல் மரணிக்கிற சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லுகிறாங்க. அந்த இடத்துக்கு அது போகுமா? லே ஆஃப் எல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எப்பவும் சொல்றேன், நம் வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாக்கிற, ஆதரிக்கிற, நம்மளை அரவணைத்து போகிற ஒரே ஒன்று தான் உண்டு, பரிசுத்த வேதாகமம் மட்டும், வசனம் மட்டும். உறுதியா பிடிச்சுக்கொள்ளுங்க, அதான் நமக்கு தேவை.